தயவு செஞ்சு அதுக்கு மேல எதுவும் கேட்க வேண்டாம். வாட் யூ மீன் சிவா? ஜனனியோனா என்ன அர்த்தம்? ரெண்டு ஒய்ஃப்னு அர்த்தம். அக்கா கொஞ்சம் சும்மா இருக்கியா? டாக்டர், பேசிக்கா வீட்டில் டார்ச்சரே தாங்க முடியல. ஜனனிக்கு ஒரு செக்அப் பண்ணணும். ப்ளீஸ் இப்போ வேற எதுவும் கேட்க வேண்டாம். டாக்டர், இதெல்லாமே விடுங்க. சிவாக்கு ஒன்லி ஒன் வைஃப் ஜனனி தான், நான் இல்லை. அவரு தாலி கட்டினது உண்மைதான், ஆனா டிவோர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. எனிவே எனக்கும் அவருக்கும் எந்த பந்தமும் இல்லை, இனிமேலும் இருக்க முடியாது. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க ஜனனிக்கு செக்அப் பண்ணுங்க. சரி, ஓகே. ஜனனி, நீங்க உள்ள வாங்க. ஜனனி, நானும் கூட வரேன். வேண்டாம். ஏன் வேண்டாம்? நான் கூட இருந்தா உனக்கு தைரியமா இருக்கும்ல. யாராவது உள்ள வந்தா எனக்கு கர்ப்பப்பை இல்லைன்னு தெரிஞ்சிரும். ஆஹா, யாரும் வர வேண்டாம். ஏன்? ரம்யா கூட இருந்துட்டு போகட்டும். எதுக்கு வேண்டான்னு சொல்ற? ஜனனி, வேணா நான் வரட்டுமா? ஏங்க, உள்ள என்ன புடவை கட்டி அழகா பார்க்க போறாங்க? அவங்க செக்கப்க்கு போறாங்க. அவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? நீங்க எதுக்கு அங்க போறீங்க? ஜனனி, நீ போ. இங்க பாரு ஜனனி, உனக்கு பயமா இருக்கும்ல, அதுக்காக தான் நானும் வரேன்னு சொல்றேன். நான் உன் கூட வந்தா என்ன தப்பு? நானும் பொண்ணு தானே. அறிவு இருக்கா உங்களுக்கு? லாஜிக்கே இல்லாம சும்மா ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஏய், நீ என்ன டாக்டரா? பேசாம இருக்க மாட்டேன். கைவிடு முதல்ல. என்னாச்சு இப்ப? ஏன் இப்ப அடம் பிடிக்கிற? உனக்கும் செக்அப் பண்ணணுமா என்ன? ஏய் வாயடி, கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? அப்புறம் என்ன, எதுக்கு இப்படி ஜோடி போட்டுட்டு இருக்காங்க? இதெல்லாம் உங்களுக்கு இப்ப தேவையா? ஜனனி, நீ தயவு செஞ்சு உள்ள போ. அவ்வளவுதான், போ. கடவுளே, ஜனனிக்கு எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும். சீக்கிரம் குழந்தை பிறக்கணும். விசாலாட்சி அம்மா, ஐயா ஆசை, பாட்டியோட ஆசைலாம் நிறைவேறணும். நீதான் கடவுளே அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். கடவுளே, ஜனனிக்கு குழந்தை பாக்கியம் இருக்கணும். சீக்கிரமா குழந்தை பிறக்கணும். எதுவும் நல்லா இருக்க கூடாது, பாசிட்டிவா வரக்கூடாது. அவளுக்கு குழந்தை பிறக்க கூடாது.